கொக்குளம் ஆறுகரை பகுதியில் செக்கானூரில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்படுகின்ற நிலையம். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அந்த செக்கானூர் பேருந்து நிலையத்திற்கு அமரர் கல்வி தந்தை PK மூக்கையத்தவர் பெயர் சூட்டப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதே போன்று ஃபாரூக் சார்பில் எங்கள் கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் கொடுத்திருக்கிறோம். தற்போது திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மணிமாறன் அவர்களும் அந்த பஸ் நிலையத்திற்கு நமது மூக்கையத்தவர் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறது. அதே போன்று அங்கு கொக்குளம் ஊராட்சியில் ஒட்டுமொத்தமாக கிராம சபை கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்து அந்த செக்கானூர் பஸ் நிலையத்திற்கு மூக்கையத்தவர் பெயர் வைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த பகுதி மக்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவருக்கு அவரை ஏன் வைக்க வேண்டும் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் சொன்னால், 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், ஒரு முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தேசிய தலைவர் தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க தேவரை போன்று சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கு ஒரே தேர்தலில் சந்தித்து 2இல் வெற்றி பெற்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் இந்த பகுதியில் கல்லூரி இல்லை, படிக்க வசதி இல்லை, கல்லூரியில் சேர முடியாத நிலைமை இருந்தபோது 1967 நமது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியிலும், திருநெல்வேலி மாவட்டம் மேல்நீர்நல்லூரிலும், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலும் 3 கல்லூரிகளை அன்றைய இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசோடு பேசி 3 கல்லூரிக்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை இட்டு இந்த மக்களுக்கு படிப்பறிவை ஊட்டிய கல்வி தந்தை மூக்கையத்தவருடைய பெயரை ஒட்டுமொத்தமாக வைக்க வேண்டும், அந்த பகுதி மக்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வர அவருக்கு நினைவு நாள் 6/9/2026 அவருடைய நினைவு நாள், 103வது நினைவு நாள். அதை முன்னிட்டு அந்த நாளில் அவர் பெயரை வைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்திருக்கிறோம். அமைச்சர், நமது பகுதியினுடைய அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களையும் சந்தித்து சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்பொழுது சந்தித்து அதற்கு விரைவிலே GO அரசாணை